The sum of 3 consecutive odd numbers is 75, which is the largest among them. So 3 consecutive odd numbers வந்து 75 சொல்லிட்டாங்க. odd numbers தான் நமக்கு என்ன தெரியும், which is not divisible by 2. அதெல்லாம் odd numbers 1 3 5 இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற 3 odd numbers ப்ளஸ் பண்ணும்போது வர வேல்யூ வந்து 75 சொல்றாங்க. ஓகேவா? அதுல பெரிய நம்பரோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. given sum of 3 consecutive odd numbers is 75. odd numbers la enna 1 3 5 7 9 adella. The difference between two consecutive odd numbers is always 2, or in other words, if one odd number is x, the next odd number would be x plus 2. So idu vandu x nu eduthitta adutha vandu x plus 2. So 1 plus 2 vandu 3, 3 plus 2 vandu 5, 5 plus 2 vandu 7, 7 plus 2 vandu 9. So in the pattern da follow agudhu. Okay va? appa இப்ப இத வந்து x plus 2 வந்து 3, அதாவது 1 plus 2 வந்து 3 னா அடுத்த நம்பருக்கு என்ன போடுவோம், x plus 2 plus 2, அதாவது x plus 4, 1 plus 4 வந்து 5 வருது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ முதல் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது நம்பரை x plus 2ன்னு எடுத்துக்கலாம், மூணாவது நம்பரை x plus 2 plus 2, அதாவது x plus 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ x plus 2 plus x plus 4 இது மூணுக்கே ப்ளஸ் பண்ணா 75 வரும். x plus x plus x 3x plus 2 plus 4 வந்து 6 equals to 75. 3x is equals to 75 minus 6. 3x is equals to 69. x is equals to 69 by 3, which is 23. Therefore x is equals to 23 here. Appo x plus 2 is equals to 25. x plus 4 is equals to 27. Okay va? இப்போ இதில் எது பெரிய நம்பர்? 27 தான். The odd numbers are 23, 25, 27 and the largest among them is 27. Okay va? The length of a rectangle is 1/3 of its breadth. If its perimeter is 64 meter, then find the length and breadth of the rectangle. So length வந்து 1/3 of breadth ன்னு கொடுத்துட்டாங்க, perimeter வந்து 64 ன்னு கொடுத்துட்டாங்க. perimeter னா என்ன? length 2 into L plus B இல்லையா, அதுதான் வந்து perimeter. ஸோ அது வந்து 64. இப்போ length வந்து 1/3 of breadth ன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம lengthும் breadthும் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? Let the length and breadth of the rectangle be L and B respectively. So length வந்து L ன்னு வச்சுக்கலாம், breadth வந்து B ன்னு வச்சுக்கலாம். Given that the length is 1/3 of breadth, so length is equals to 1/3 of breadth. So breadth is equals to 3L. 3 வந்து இந்த சைட் போச்சுன்னா 3L. இது வந்து equation 1 வச்சுக்கோங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், 2 into L plus B equals to 64. வேல்யூ வந்து இங்க 64 கொடுத்துட்டாங்க, நான் 64. ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 into L plus B ஓட வேல்யூ 3L equals to 64. 2L plus இது வந்து 2 into 4L. L plus 3L வந்து 4L இல்லையா, 64. 2 4s are 8L equals to 64. L is equals to 64 by 8. 8 8s are 64. So 1 times 8 times. Length is equals to 8 meters. அப்போ breadth எவ்வளோ? breadth is equals to 3 into L இல்லையா, so 24 meters. So length வந்து 8 meters, breadth வந்து 24 meters. A total of 90 currency notes consisting only of rupees 5 and rupees 10 denominations amount to rupees 500. Find the number of notes in each denomination. So 90 currency notes இருக்கு, மொத்தமா 90 நோட் இருக்கு. அதுல வந்து வெறும் 5 ரூபாயும் 10 ரூபா நோட்டும் தான் எல்லாமே, சரியா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா, காசெல்லாம் எண்ணி பார்த்தா 500 ரூபாய் வருது. ஓகேவா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஈச் டினாமினேஷன். ஸோ 5 ரூபா நோட் எத்தனை இருக்கு, 10 ரூபா நோட் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. லெட் த நம்பர் ஆஃப் 5 rupees நோட் பி எக்ஸ். ஸோ 5 ரூபா நோட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 10 ரூபா நோட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஒய் மொத்தமாக எத்தனை நோட்ஸ் இருக்கு? 90 நோட்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90. ஓகேவா? டோட்டல் வேல்யூ ஆஃப் த நோட்ஸ் இஸ் 500. ஸோ மொத்தமாக அதோட வேல்யூ எவ்வளோ? காசு வந்து 500 ரூபாய். இப்போ 5 ரூபாய் நோட்டுக்கெல்லாம் வேல்யூ வந்து 5,
10 ரூபா நோட்டுக்குலாம் வேல்யூ வந்து 10. அதனால 5x ன்னு வச்சுக்கலாம், இதை 10y வச்சுக்கலாம். இதை இப்போ 5x plus 10y equals to 500. ஸோ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1ஓட வந்து இன்டூ 5 பண்ணிக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 2 - 1 பண்ணுவோம். 5x plus 10y equals to 500. இதோட இன்டூ ஈக்குவேஷன் 1ஓட இன்டூ 5 பண்ணுவோம். 5x plus 5y equals to 450. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா, சாரி, இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 2 அப்படியே இருக்கட்டும். சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 3 from 2. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது? 5x plus 10y equals to 500. 5x plus 5y equals to 450. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல். இது 5y வரும், இது வந்து 50 வரும். y is equals to 10. 50/5 பண்ணிட்டா 10 இல்லையா வேல்யூ? ஸோ y is equals to 10 கிடைச்சிச்சு. Substitute 10 in equation 1. So x plus 10 equals to 90. Up x is equals to 90 minus 10. X is equals to 80. Therefore, there are 80 numbers of rupees 5 denominations and 10 numbers of rupees 10 denominations. Okay va? So 5 ரூபா நோட் வந்து 80 நோட் இருக்கு, 10 ரூபா நோட் வந்து 10 நோட் இருக்கு. ஓகே. At present, Thenmozhi's age is 5 years more than that of Murali's age. 5 years ago, the ratio of Thenmozhi's age to Murali's age was 3:2. Find their present ages. So, இப்போ வந்து தேன்மொழியோட வயசு வந்து 5 அதிகமாக இருக்கு முரளி ஏஜை விட. 5 வருஷம் முன்னாடி அவங்க 2 பேரோட ஏஜோட ரேஷியோ வந்து 3:2. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அட் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் தேன்மொழி அண்ட் முரளி பி டி அண்ட் எம். ஸோ தேன்மொழியோட ஏஜ் வந்து டீன்னு இருக்கட்டும், முரளியோட ஏஜ் வந்து எம்ன்னு இருக்கட்டும். ஓகேவா? அட் ப்ரெசன்ட் தேன்மொழிஸ் ஏஜஸ் 5 years more than முரளி. ஸோ முரளியை விட 5 வயசு அதிகம். ஸோ டி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் பிளஸ் 5. அதை வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. 5 years ago தேன்மொழிஸ் ஏஜ் வுட் பி டி மைனஸ் 5. ஏன்னா இப்போ என்ன வயசோ அதை விட 5 வயசு கம்மியாக இருக்கும். ஸோ டி மைனஸ் 5. அண்ட் முரளிஸ் ஏஜ் வுட் பி எம் மைனஸ் 5. ஓகேவா? அதோட ரேஷியோ. ஸோ டி மைனஸ் 5 by எம் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3/2. இதை சால்வ் பண்ணுங்க. 2 into t minus 5 equals to 3 into m minus 5. 2t minus 10 equals to 3m minus 15. 3m minus 2t, இது அந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் 15 கொண்டு வந்துடலாம். 15 minus 10 equals to 5. ஸோ என்ன கிடைக்குது? 3m minus 2t equals to 5. ஓகேவா? Substitute the value of t from equation 1. t ஓட வேல்யூ என்ன? m plus 5. So 3m minus 2 into m plus 5 equals to 5. ஓகேவா? 3m minus 2m minus 10 equals to 5. So 3m minus 2m பண்ணா m கிடைக்கும். 10 அந்த சைட் கொண்டு போயிடுங்க. 5 plus 10 equals to 15. So m ஓட வேல்யூ என்ன? 15. ஓகேவா? முரளியோட வயசு வந்து 15. அப்ப தேன்மொழியோட வயசு என்ன? t is equals to m plus 5. So 15 plus 5 equals to 20. So தேன்மொழியோட வயசு இப்போ வந்து 20. இப்போ முரளியோட வயசு வந்து 15, தேன்மொழியோட வயசு வந்து 20.